வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதுனா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா மகரத்தில், அதுவும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் தொழிலாக பண்ணுறவங்க, வண்டி வாகனங்கள், உதிரி பாகங்கள், வண்டி சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் ஒரு வாக்குவாதங்கள், அம்மா மாமியார் உறவுகளில் நமக்கு ஒரு கஷ்டங்களையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சுக்கிரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லாமே அற்புதமாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு விஷயங்கள். அதாவது பார்த்திங்கன்னா புதன் இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது சில நேரத்தில் புத்தி கர்வங்கள் இருக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் கொஞ்சம் நம்ம அடமெண்ட்டாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பெயர் புகழ் கொடுக்கும். ஆனால் அதை நம்ம தலகணமாக மாற்றிக்க கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது அது 11இல் போகின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய கோபப்படுவீங்க. ஸோ கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே இணைவில் இருக்கும்போது நிறைய எமோஷன்ஸ், வேலையிலையோ பிஸ்னஸ்லையோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கும். மாமியார் வீட்டுகளில் போய் விருந்து போனீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்குது. ஸோ 3இல் உள்ள குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களில் கிடைக்கிற லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். பட் ஆனால் லாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் நடாது எதுவும் வேலை வேகமாக நடக்க மாட்டேங்கிற சூழ்நிலை கொடுக்கும். பட் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெருத்த பொருள் லாபத்தையும் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி ஆனாலும் சூரியன் பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி, சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். சில நேரங்கள் ஏதாச்சும் கோபதாபங்களோடு இருக்கிறது, மாமியார் சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வக்கரமாக இருந்து 3இல் இருக்கார். ஸோ 9, 3, 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணாலும் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். பட் இப்போ போடுற விதை கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி 10, 11ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வெறியை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதி போனோட நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலையில் ஒரு சின்ன மாறுதல் இருந்தாலும் நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் புத்தி தடுமாற்றம், புத்தி கர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசா புத்தி அந்தரங்கள். கேது வந்து 5ல் இருந்து அது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள், குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் லீகல் சம்மந்தமான விஷயங்களில் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் செக் பண்ணி பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள், பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதெல்லாமே அற்புதமாக நடந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது வந்து ஒரு டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் வந்து நீங்கள் வந்து இறைவனை வந்து ஒன்றி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ப்ரே, அது எந்த சாமியாவனா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் அதாவது பிஸ்னஸ்க்கு தேவையான கடன்கள் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பெரிய அளவில் வந்து பேராசை உருவாகும். ஸோ அதை வந்து கரெக்டாக என்னங்கிறத வந்து நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள், ஸோ நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உயரிய மாற்றங்கள், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சுபமாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 4 ஒரு கேந்திராதிபதி, கேந்திரத்தில் இருப்பது வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்பொழுது அப்பா நம்மக்கிட்ட கடிஞ்சிக்கிறது, அது மட்டும் வெளிநாட்டில் இருக்கணும், சட்ட ரீதியான ஒரு சின்ன ஒரு நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட நடந்துக்கும் போதும் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து இப்போது 9ல் இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது 2வது திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றியை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யாராச்சும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி அது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கனால அந்த மாதிரி முயற்சிகள் இருக்கும். அதே மாதிரி வந்து அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். தேவையில்லாத குடும்பத்தில் பிடிவாதங்கள், அந்த பிடிவாதத்தால் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகள் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் அள்ளி கொடுக்கும். மேற்படிப்பு படிக்கணும், ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்களாக நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது அப்பா கொஞ்சம் காரசாரமும் கொஞ்சம் எமோஷனாக வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாரும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களை வந்து திட்டுறது, ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு 4-5 நாள் தான் இருக்குன்னு வச்சுமே, அதுக்கப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே நல்லாயிருக்கு. உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள்,
வெளிநாடு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான ஆகிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாகிறது ராகு தேசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமான கனவுகள், பெரிய லெவலில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக, ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதி நமது குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு ஈகோவோ ஒரு பிடிவாதமாக பேசுகிறதுனாலே ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாகணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் தெரியாத ஆட்கள்கிட்ட வியாபாரம் பண்ணும்போது அவங்க கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருந்து அதுவும் சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது 4, 9 ஒரு நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. பட் என்னென்னா அது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் வேலையில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து டெய்லி ஒரு இறைவனிடம் மனம் ஒன்றி ஒரு 10 நிமிடங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். எந்த வழிபாடு முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டைமில் இருந்து பாருங்கள், சிறப்பான வளர்ச்சி நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறார் அப்படின்போது, புதன் இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல ஒரு பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய விஷயங்கள், ஸோ தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் அம்மா கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வீடு வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கார். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் மாறிடுவார்னு வச்சுக்கோமே. அதுவரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கற்பனைகள், ஏதாச்சும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு இல்யூஷன், அதாவது கற்பனையில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே உருவாக்கிறோம். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிலபுலன்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே நேரம் டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்காங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிற ஒரு எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு ராசியில் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அடமன்சி இருக்கும், நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எமோஷன்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பார்த்திங்கனாலே கொஞ்சம் வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக. என்ன ஈகோ பண்ணி என்ன பண்ண போகிறோம் யோசித்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ லைஃப்பில் வந்து கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய ரிஸ்கஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பிடிவாதங்கள், அது மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும், பட் இருந்தாலும் அதை நம்ம சக்சீட் பண்ணணும். கொஞ்சம் வந்து ஒரு டிலேனஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க, பட் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதனால் நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் 3ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது ஒரு புதன் வியாழக்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கற்பனையிலேயே நிறைய டென்ஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி வந்தவங்க சந்திரன் நல்ல ஏற்றங்கள், குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடக்கிறதுக்கான நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபக்தி வந்தவர் செவ்வாய் 8இல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 8இல் இருக்கும். கடன் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுங்க. நீங்கள் ஒன்று சொல்ல மற்ற வேறு மாதிரி எடுத்துகிட்டு அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினா ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது 7 10 குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தி அந்தரங்கள். சனி 8 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் முனைப்பாக இறங்குவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் அதீத பேராசை காட்டி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தி வந்தவர்கள். புதன் பார்த்திங்கன்னா 9இல் இருக்கும்போது பிரயாணங்கள் விஷயங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி. கேது 3இல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போகணும், ஆன்மீக பயணங்களுக்கான விஷயங்களுமே கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கான தோணல்கள் வரும். ஸோ அது நீங்கள் போகணும் அப்படிங்கிற விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தி வந்துடுங்கள். சுக்கிரன் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வெளியில் போகிறது, குழந்தைகளுக்கான கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் நிறைய இருக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி இறைவனோட ஒன்றி பேசும்போது நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5 6 ட்ராவல் பண்ணுற இந்த காலகட்டங்களில் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வரை நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் அது 8இல் பிரயாணிக்கிற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ அடுத்த வாரம் தான் மேஜராக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் ஒரு ஓடிக்கிட்டே இருக்க கிரகங்கள் தானே, ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்மந்தமான விஷயம், நிதி நிலைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 8இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஏதாச்சும் சின்ன பிரயாணங்கள், பக்கத்து வீடு மற்ற விஷயங்களில் ஏதாச்சும் யாராச்சும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்பிட்டு எமோஷனல் ஆகாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8இல் இருக்கும்பொழுது வீடு, சொத்துக்கள், மூத்த சகோதர நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் கூட 7 இருக்குங்க. ஸோ அப்போ குழந்தைகளோட விஷயம்லாம் சிறப்பாகவும் நல்ல ஒரு லெவலில் முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் அந்த காம்பினேஷன் கோபதாபங்களை சில நேரங்களில் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு சில நேரங்கள் சச்சரவுகளோ ஒரு எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் வக்ரமாக போகும்போது கொஞ்சம் நமக்கு வேலையில் ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல், சின்ன அலைச்சல்கள், அதுக்கான இன்கம் வரலையோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் அவர் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. கண்டிப்பாக அது மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9இல் இருக்கும்பொழுது
அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு 12 இருக்கும் வந்து பிரயாணங்களாக நல்லா லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி ஃபீல், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் வந்து இன்கம் வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், அவ்வளோதான். 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7 இருக்கும்போது சிறப்பான வியாபாரம், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு எமோஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8 இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்வது தசாபுத்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் 2ஆம் அதிபதி சூரியன் 7 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்தா வீடு மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், அற்புதமான பலன்கள், நமக்கு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் சூப்பராக நடக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 7 வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறார். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுமே ஏற்றமாக நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி. ராகு வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களில் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9 12 இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பட் ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 7 8ஆம் அதிபதி 9 இருக்கும்பொழுது கணவன் மனைவியினோட வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்துரும். அப்பா சார்ந்த உறவுகளையும் வந்து சின்ன சின்ன மன கசப்புகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி 12 இருக்கும்போது கொஞ்சம் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இப்போ போடுற விதை அப்போது பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும்போது, புதன் வந்து உங்களுக்கு வந்து 3 12ஆம் அதிபதி 8 இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறீங்க, ஏதாச்சும் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் படித்து பார்த்து அது தெளிவாக இருக்காங்கிறத யோசித்து கையெழுத்து போகணும். பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து கேது தேசாபதி. கேது 2 சுக்கிரன் 8 இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகள் ஏதாவது ஏடாவிடமாக பேசிடுவோம், அதனால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் நண்பர்கள் மற்றும் அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவதுக்கான வாய்ப்பெலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து 4 11ஆம் அதிபதி 8 இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம், நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுறதோ பிரார்த்தனை பண்ணுறதோ வந்து வழக்கமாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து 6 இருக்காருங்க. 6 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், அற்புதமான பலங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள், எலும்பு வலி, உடம்பு வலி, அது கொஞ்சம் பெயினியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை கால் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் இப்போ வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும், தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6 இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம், தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். சில நேரங்களும் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து மார்ட்கேஜ் வைக்கிறது, லோன் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உருவாக்கும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கன்னா, சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5 8ஆம் அதிபதியான குரு 11 வக்கரமாக இருக்கும்போது
பெரிய லாபங்கள் நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஒரு விபரீத ராஜயோகம் நடக்காதுன்னு சடனாக ஒரு பெரிய அமௌண்ட்டோ பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8இல் இருக்கும்பொழுது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்கள், ஏதாச்சும் அவங்க குடும்பத்தை இவங்க திட்டுறது, இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறதுங்கிற மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வராது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி 11 திடீர்னு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6இல் உச்சமாக இருக்கும்போது வேலை விஷயமாக பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வேலையில் நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய லாபங்களை அள்ளி கொடுத்துரும். நல்ல ஒரு வெளியூர் வெளிநாடு ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன்ஸோ இல்லை வேலை மாற்றமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7இல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல லாபங்களையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்து சூரியன் 6இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். ஏதாவது சின்னதாக ஒரு மாத்திரை போட்டு படுக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். டேக் கேர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாகுது சந்திரன் தசாபுத்தி வந்துடுறாங்க. சந்திரன் 12இல் அதிபதியாக இருந்து அவர் நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் வீடு பராமரிப்பு வேலைகள், அம்மாவுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது, வண்டி வாகனம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடுங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருக்குது. அது உச்சமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். அம்மா அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக ராகு தசாபுத்தி. ராகு உங்களுக்கு சுயசாரத்தில் 7இல் இருக்கும்போது மற்றவரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். சில நேரம் கொஞ்சம் டடார் விடார்னு பேசிடுவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக குரு தசாபுத்தி வந்துடுங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போதுனால ஒரு விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன குரு வக்கரமாக இருக்கிறனால வர அந்த ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே வழியே கண்டிப்பாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7, 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அவங்க குடும்பத்தை இவங்க திட்டது, இவங்க குடும்பத்தை அவங்க திட்டதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன்னா வேலையில் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். எதாவது கேர்ஃபுல்லாகவோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னாலே அதனால் ஒரு டென்ஷனோ கடன் சம்மந்தமான விஷயங்களும் கரெக்டான ஒரு ரிப்ளை கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக கேது தசாபுத்தி வந்துடுங்கள். கேது ராசியிலே இருக்கும். கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவோம், மற்றவங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்போம். சில பேர் ரொம்ப குத்தலாம் நோய் நோய் நோயின்னு கேட்பாங்க இல்லையா, கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்திங்கன்னா இப்போ 6இல் இருக்காருங்க. ஸோ 6இல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்துக்காக ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 6இல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இருக்குது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 10இல் இருக்கும்போது புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். தாயாரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட பிடிவாதமாக இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி
7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள். ஸோ 5 மற்றும் 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க, என்ன வேணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற விஷயங்கள் இருக்கும். இது வந்து குழந்தைகளால் கணவன் மனைவிக்கினோடையும் கொஞ்சம் கசப்பை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும், பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற வெறி எல்லாமே அற்புதமாக கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணங்களில் இருக்கணும், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு பெரிய சூழலை ஏற்படுத்தும், நிறைய பண வரவுகளை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரங்களில் ஆன்மீக பிரயாணமாக வெளியூர் வெளி மாநிலங்கள் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பிரயாணங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்காக கொஞ்சம் காசு செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான லாபங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், சின்ன பிரயாணங்களாலும் பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் 5ல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு 6ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நம்ம கேட்ட இடத்துல லோன்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், வியாபாரத்தில் ஜெயிக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு 10ல் இருக்கார். 10ல் உள்ள குரு வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. கணவன் மனைவியும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவினாலும் கொஞ்சம் சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து 5, 6ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் கணவன் மனைவி நடுவில் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது 12ல் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகுமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எதை கடனை நினச்சிக்கிட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்ம புலம்புற சூழ்நிலை இருக்கும். அவாய்ட் பண்ணிக்க, எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? அது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது உங்களுக்கு வந்து 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது அது வந்து குடும்பத்தில் வந்து தேவையான பணங்களை கொடுத்துரும், நல்ல வரவுகளை கொடுத்துரும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு, ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவர்ஸ் டே February 14னா அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணியிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்,
இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனைக்கு ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில். சரிங்களா? ஒரு சுத்துக்கு ஒரு பூ. ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணியகால காலத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும்போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம்.